வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நாம் எப்படி நம்ம டெவலப்பர் அக்கௌண்ட் செட்டப் பண்ணலாம் அண்ட் எப்படி நம்ம அப்ளிகேஷனை ஆப் ஸ்டோரில் ரெஜிஸ்டர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே. அண்ட் அட் த சேம் டைம் இன்றைக்கி நம்ம 25 சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. ஸோ யூஸ்வலாக நம்ம ஆப்பிளில் நம்ம ஆப் டெவலப் பண்ணோன்னா ஸோ நம்ம 2 வெப்சைட் யூஸ்வலாக போகணும். ஸோ ஒன்று developer.apple.com அண்ட் இன்னொன்று appstore.connect.apple.com. ஓகே. ஸோ இந்த developer.apple.comங்கிற சைட்டில் நாம் டெவலப்பராக ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த சைட்டில் தான். அண்ட் இதில் நீங்கள் டாக்குமெண்டேஷன் இல்லை மற்ற இன்ஃபர்மேஷன் ஆப்பிள் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். அண்ட் நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆப்பிளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ஒரு ஆப்பிள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ ஆப்பிள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு நீங்கள் $99 நீங்கள் இயர்லி ஒன்ஸ் பே பண்ணணும். ஸோ அது பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஆப் ஸ்டோரில் போடலாம். ஓகே. ஸோ இந்த பேஜில் இருக்குது ஆக்சுவலாக. இந்த மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமை வச்சு நீங்கள் ஆப்பிளோட சப்போர்ட்டு அண்ட் நீங்கள் அன்லிமிட்டெட் ஆப்ஸ் நீங்கள் ஆப் ஸ்டோரில் போடலாம். நாட் ஒன்லி ஆப் ஸ்டோர், மேக் ஆப் ஸ்டோர் இல்லை ஈவன் வாட்ச் ஆப் ஸ்டோர் எல்லா இடத்துலையும் நீங்கள் போடலாம். ஸோ என்ரோல் பட்டனை டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் either as an individual or as an organization நீங்கள் என்ரோல் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் யுவர் என்ரோல்மெண்ட். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி என்ரோல் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இது இந்த பேஜை வரமாட்டுது. ஸோ நீங்கள் என்ரோல் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நான் என்னோடய அக்கௌண்ட்டை நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அக்கௌண்ட் ஆப்பிளில் க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் அதில் மெம்பர்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் இதிலே வரும். நாட் இன் திஸ் பேஜ். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு திஸ் பேஜ். ஓகே. ஸோ என்னோடய அக்கௌண்ட் பேஜுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே சர்டிஃபிகேட்ஸை க்ரியேட் பண்ணலாம் அண்ட் ஆப் ஸ்டோர் கனெக்ட். ஸோ 2 மெயினான ஒரு டேப் இருக்குது. அண்ட் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இந்த மெம்பர்ஷிப்பில் நம்ம மெம்பராக இருக்கிறதுனால அண்ட் ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பைரி டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் தான் அந்த என்னோடய மெம்பர்ஷிப் வேலிடு. ஸோ அதுக்கப்புறம் நான் திரும்ப ரெனியூ பண்ணோம். $99 கொடுக்கணும். ஸோ $99னா அரௌண்ட் 8,000 கிட்ட வரும் பர் இயர். ஓகே. ஸோ நீங்கள் அன்டில் ஆர் அன்லெஸ் ஆப்பை நீங்கள் ஆப் ஸ்டோரில் போடுறதா இருந்தால் மட்டும் நீங்கள் இதை பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் ஜஸ்ட் டெவலப் பண்ணணும், நீங்கள் கற்றுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு இது வரைக்கும் யூஸ் பண்ண அந்த எக்ஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே. ஸோ ஓகே. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிவிட்டு நம்ம ஆப் ஸ்டோரில் போடணுன்னா அதில் ஒரு சில செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்லாம் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம ஆப்பிளுக்கு நம்ம வெரிஃபைடு பர்சனாக இருக்கணும் அண்ட் நம்ம கோடும் வெரிஃபைடாக இருக்கணும். ஐ மீன் யாரும் ஹேக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, டீக்ரிப்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ஆப்பிள் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் கீஸ் அண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு சில செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்டிஃபிகேட்டை க்ரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி யார் எந்த ஆப்பிள் பிளாட்ஃபார்மில் எந்த ஃபீச்சர் ஆக்சஸ் பண்ணுறாங்கிறத ஆப்பிள் கண்டுபிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு நான் டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஆப் டெவலப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஆப்பிள் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கண்டினியூ. அண்ட் அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் ஃபைல்னு ஒன்று இருக்குது. அதாவது சர்டிஃபிகேட் சைனிங் ரெக்வெஸ்ட்னு ஒரு ஃபைலை அதாவது எந்த மேக் அந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போதோ ஸோ அந்த மேக்லேருந்து நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அனுப்பணும். ஸோ அதுக்கு நாம் கீ செயினை ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் அந்த கீ செயினில் சர்டிஃபிகேட் அசிஸ்டன்ட் போயிட்டு ரெக்வெஸ்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஏ சர்டிஃபிகேட் அத்தாரிட்டின்னு கொடுக்கணும். ஸோ இதில் நம்ம இமெயில் ஐடி கொடுக்கணும். ஓகே. சம் நேம் சர்டிஃபிகேட். ஓகே. அண்ட் ஸோ அதை நான் என்னோடய டிஸ்கில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம அந்த க்ரியேட் பண்ண சர்டிஃபிகேட் சைனிங் ரெக்வெஸ்ட்டை நம்ம ஆப்பிளுக்கு நம்ம தரப்போகிறோம். ஸோ நம்ம டிவைஸும் ப்ரொஃபைலும் மேப் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ கண்டினியூ. ஸோ இது ஒரு சர்டிஃபிகேட்டை க்ரியேட் பண்ணோம். ஓகே. ஸோ க்ரியேட் பண்ண சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன். ஸோ டவுன்லோட்ஸ் போயிட்டு நான் செக் பண்ணேன்னா அந்த ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ டவுன்லோட்ஸ் போயிட்டு இதுதான் ஆக்சுவலாக டவுன்லோட் ஆனது. ஸோ இந்த சர்டிஃபிகேட் டபுள் டேப் பண்ண அது நம்ம சர்டிஃபிகேட்ஸில் ஆட் ஆகிடும். வேறு சார் வர காணுமே.
ஓகே, ஸோ இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம சர்டிஃபிகேட்டு. அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து ப்ரைவேட் கீ இருக்கும். ஓகே, ஸோ இந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி டிவைஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிச்சு சர்டிஃபிகேட்டு. செகண்ட் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ஆப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, ஸோ ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு ஐடி வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ண போகிறேன். கண்டினியூ. அண்ட் ஆப்புக்கு பேர் வந்து மேபி என்ன பேர் வைக்கலாம்? ஃபேஸ் புக்கு மாதிரி ஃபேஸ் நோட்டுன்னு வச்சுக்கலாமா? ஸோ ஃபேஸ் நோட்டுன்னு ஒரு வச்சுக்கிட்டு அண்டு பண்டில் ஐடியை வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பண்டில் ஐடியை வந்து நம்ம தரலாம். ஓகே, ஸோ நான் ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். சிங்கிள் வியூ அப்ளிகேஷன். ப்ராஜெக்ட் பேர் வந்து ஃபேஸ் நோட். ஓகே, ஸோ இட்ஸ் மை பர்சனல் டீம். ப்ராஜெக்ட் பேர் வந்து ஃபேஸ் நோட். ஓகே, நெக்ஸ்ட் கிரியேட். ஓகே, ஸோ நான் ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சைனிங் அண்ட் கேப்பபிலிட்டிஸ்னு இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்னென்ன ப்ராசஸ் மேனுவலாக பண்ணுறோமோ இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் இந்த ஒரு டாகுலை மட்டும் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நான் வந்து நம்ம மேனுவலாக பண்ண போகிறோம். ஸோ அந்த டாகுலை ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் ஸோ இந்த பண்டில் ஐடியை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து கொடுத்துடலாம். ஓகே, பண்டில் ஐடியை கொடுத்த உடனே நம்ம அப்ளிகேஷன் வந்து மேப் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம அப்ளிகேஷன் வந்து ஆப்பிள் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதில் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையும் வந்து நாம் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் புஷ் நோட்டிஃபிகேஷன், சிரி இன்ஃபர்மேஷன், ஸோ இதெல்லாம் நான் என்னோடய ஆப் யூஸ் பண்ண போகுது. ஸோ அதனால் நான் அதை மென்ஷன் பண்ணிட்டேன். அண்டு இப்போது ஒரு அப்ளிகேஷனை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஓகே, என்ன இன்வாலிட் நேம்? ஓ ஓகே, இந்த பண்டில் ஐடி வந்து இல்லைன்னு சொல்லுது. ஓகே, ஸோ மேபி ஃபேஸ் நோட் 1. ஓகே, இப்படி வச்சிடலாம். அவைலபிள் இல்லைன்னு சொல்லுது. வேறு ஏதோ ஒரு ஆப் வந்து அந்த ஃபேஸ் நோட்டில் வந்து ஒன்று இருக்குது போல். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து என்னோடய பண்டில் ஐடியை அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஆல்ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிச்சு. ஆப் ஐடியை க்ரியேட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஐடி. ஓகே, ஸோ என்னால் யூஸ் பண்ண போதும்னு அதுவும் பார்த்தாச்சு. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம சர்டிஃபிகேட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ என்ன யூஸ் பண்ண போகிறோம், டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்டு தேர்டு வந்து ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இந்த ப்ரொஃபைல் வந்து எதுக்குன்னா, டு இன்ஸ்டால் த அப்ளிகேஷன் ஆன் யுவர் டிவைசஸ். உன்னோட ஆப்பை வந்து நீ உன்னோட டிவைஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா, டிவைஸில் ரன் பண்ணணும்னா அதுக்கு வந்து ப்ரொஃபைல் தேவைப்படுது. அண்ட் இந்த ப்ரொஃபைல் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து உன்னோட டிவைஸில் ரன் பண்ணணும்னா அதுக்கு டெவலப்மெண்ட் ப்ரொஃபைல் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஆப் ஸ்டோரில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னா அதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஃபைல் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ 2 ப்ரொஃபைல் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆப் டெவலப்மெண்ட் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம வந்து டெவலப் பண்ணும்போது வந்து நாம் டிவைஸில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மற்றபடி இது இல்லைன்னா உங்களால் ரன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம ஆப் வந்து இது ஃபேஸ் நோட் 1. கண்டினியூ. நம்ம க்ரியேட் பண்ண சர்டிஃபிகேட்டை வந்து லிங்க் பண்ணணும் இந்த ப்ரொஃபைலோட. ஓகே, அண்ட் இது வந்து டிவைசஸ் எந்தெந்த டிவைஸில் நம்ம ரன் பண்ணலாமான்ட்டு செலக்ட் பண்ணணும். என்கிட்ட 2 டிவைஸ் இருக்குது. நேம் வந்து ஃபேஸ் நோட் டெவ் ப்ரொஃபைல். ஜென்ரேட் பண்ணிவிட்டு நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ரொஃபைல். ஸோ இங்கே போயிட்டு நாம் சைனிங் அண்ட் சர்டிஃபிகேட்ஸில் போய்ட்டு இங்கே சூஸ் பண்ணிவிட்டு இம்போர்ட் ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா எங்கே இருக்க டவுன்லோட்ஸ்லேருந்து நாம் அதை வந்து எடுத்து மேப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மேப் பண்ணோன்னே அந்த ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக மேப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அந்த ப்ரொஃபைல் வந்து இந்த பண்டில் ஐடி, இந்த ஆப் ஐடி அண்ட் ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, 5 கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, அண்ட் இதெல்லாம் எந்தெந்த டிவைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ப்ரொஃபைலோட லிங்க் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து டெவலப்மெண்ட். ஸோ இது முடிஞ்சா அடுத்து வந்து நாம் டிஸ்ட்ரிபியூட் வேறு பண்ணணும். சரி, அதெல்லாம் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கே சர்டிஃபிகேட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு, எல்லா செட்டப்பும் பண்ணியாச்சு. ஸோ நம்மளால் இப்போ டிவைஸில் ரன் பண்ண முடியும்.
அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப் ஸ்டோரில் எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து இந்த ஆப் ஸ்டோர் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ டெவலப்பர் போர்ட்டல் மாதிரி ஆப்புக்குன்னு இன்னொரு போர்ட்டல் இருக்குது. ஸோ இந்த போர்ட்டல் போயிட்டு இங்கே தான் வந்து நான் அப்ளிகேஷன் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஆப் ஸ்டோரில் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அண்ட் ஆப் ஸ்டோரில் இமேஜஸ் டிஸ்பிளே பண்ணுறது, ஸோ இதெல்லாம் ஆப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஆப் ஸ்டோர் கனெக்ட் சைட்டில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நிறைய டேப்ஸ் இருக்குது. ஸோ மை ஆப்ஸ், அனலிட்டிக்ஸ், சேல்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ், யூசர்ஸ் அண்ட் ஆக்சஸ் அண்ட் சம் டேக்ஸ் அண்ட் பேங்கிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஆப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வந்து ஒரு டெவலப்பராக இருந்து நம்ம $99 பே பண்ணால் தான் நம்மளால் இந்த ஆப் ஸ்டோர் கனெக்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபு மை ஆப்ஸில் வந்து நம்ம வந்து ஆப்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இது. அண்ட் உங்களுக்கு வேணால் நீங்களே இன்னொரு ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஆப். ஸோ இது வந்து ஒரு iOS. யூ கேன் கிரியேட் கிவ் சம் நேம், டெஸ்ட் ஃபேஸ் நோட் 1. ஓகே, சம்திங் சும்மா. ஸோ நம்ம ஆப் வந்து என்ன லாங்குவேஜில் இருக்க போகுதுன்னு அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் பண்டில் ஐடி வந்து நம்ம சூஸ் பண்ண பண்டில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணோம். அண்ட் இது என்னது, யூனிக் ஐடி. ஓகே, சம் யூனிக் ஐடி வந்து கேட்குறாங்க. ஸோ com.sam.app.face.note. சம்திங். ஓகே, அண்ட் யூசர் ஆக்சஸ், அன்லிமிட்டெட் ஆக்சஸ். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம ஒரு நியூ ஆப்பை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு iOS ஆப் மட்டும்தான். இங்கே க்ரியேட் பண்ணதால் இருக்கணும். ரிஃப்ரெஷ். ஓகே, ஸோ 2 ஆப் இருக்குது. இதுதான் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண ஆப். ஓகே, அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு செட்டப் வந்து பண்ணியாச்சு, ஆப்பை க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் எந்த பண்டில் ஐடியோட அதை அசோசியேட் பண்ணியாச்சு. ஓகே, அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நாம் இதிலே பார்க்கலாம், என்னோடய ஆப்லேயே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர், ஃபீச்சர்ஸ் அண்ட் டெஸ்ட் ஃப்ளைட் அண்ட் ஆக்டிவிட்டின்னு இருக்குது. அண்ட் ஸோ இப்போதைக்கு நம்ம ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணியாச்சா. ஸோ அந்த ஆப்பை வந்து நம்ம டெஸ்ட் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஆப் ஸ்டோரில் நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாங்கிறத இங்கே பார்க்கலாம். ஸோ நம்ம அதாவது டெவலப் பண்ண அப்ளிகேஷனை ஆப் ஸ்டோரில் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இங்கே போயிட்டு இதை ஜென்ரிக் iOS டிவைஸ்னு வச்சுட்டு ப்ராடக்ட் போயிட்டு ஆர்கைவ் பண்ணணும். இந்த ஆர்கைவ் இந்த சென்ஸ் நம்மளோட டெவலப்மெண்ட்டில் கோடில் நம்ம அடிச்சிருக்கோம்ல, இந்த ஃபைல்ஸ்லாம் இது எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு 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 ஃபோல்டராக க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து நாம் அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஐயோ சாரி. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆப்னு கொடுத்தீங்கன்னா இங்கே நம்ம எங்கே அப்லோட் பண்ணணுமோ அங்கே வந்து ஆப்ஷன் கேட்கும். நம்ம ஆப் ஸ்டோர் கனெக்டில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அப்லோட். இங்கே வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து இது கேட்கும் ஆக்சுவலாக. அண்ட் அது என்னதுன்னு பார்த்தா சர்டிஃபிகேட் ஒன்று கேட்குது. ஓகே, ஸோ என்ன சர்டிஃபிகேட்டு, என்ன ப்ரொஃபைல்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம்ல, ஸோ அதுக்காக ஒரு ப்ரொஃபைல் வேணும். டிவைஸில் ரன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபைல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ரொஃபைல் வேணும். ஸோ அதை வந்து நம்ம எங்கே க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு க்ரியேட் பண்ணலாம். சர்டிஃபிகேட் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சர்டிஃபிகேட்டுக்கு அதே மாதிரி ப்ராசஸை ஃபாலோ பண்ணலாம். கீ செயின் ஆக்சஸ் போயிட்டு கீ செயின் ஆக்சஸ் போயிட்டு சர்டிஃபிகேட் அசிஸ்டண்ட், request from authority. Save to disk. Yes, maybe அதை ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நம்ம சூஸ் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணால் சர்டிஃபிகேட் சைனிங் ரெக்வெஸ்ட்டு. ஓகே, ஸோ சூஸ் பண்ணியாச்சு. கண்டினியூ. டவுன்லோட். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சர்டிஃபிகேட்டையும் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதை டபுள் டேப் அதை டேப் பண்ணி ஓப்பன் பண்ணால் அது வந்து கீச்செயினோட ஆட் ஆகிடும்.
ஓகே, ஸோ நம்ம கீச்சன் எங்கே இருக்குது? ஸோ இங்கே தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சர்டிஃபிகேட் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகே, அண்ட் ஸோ இங்கே நம்ம இங்கே ஆட் பண்ணுறது பதில் நம்ம இந்த இடத்துல கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரிலீஸ் போய்ட்டு கேப்பபிலிட்டிஸ் ஆட் பண்ணுறதோட ஓகே, சரி இந்த இடத்துல வரமாட்டேது. ஓகே, நம்ம எதுக்கும் டவுன்லோட் பண்ணியாச்சுல்ல. ஸோ அடுத்து வந்து நம்ம ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொஃபைல் இங்கே போய்ட்டு நியூ ப்ரொஃபைல், இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஃபைல். ஸோ ஆப் ஸ்டோரில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூ. எந்த அப்ளிகேஷன் அதையும் சூஸ் பண்ணுங்கள். இங்கே நம்ம ஃபேஸ் நோட் ஆப். ஸோ சர்டிஃபிகேட்டோட லிங்க் பண்ணியாச்சு. அண்ட் ப்ரொஃபைல் பேர் வந்து ஃபேஸ் நோட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஃபைல். ஓகே, ஸோ ப்ரொஃபைல் ரெண்டுத்தையும் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் ஜென்ரேட், download. Okay, that's it. Download பண்ணோம். So select profile, import profile, distribution. Okay, so profile எடுத்தாச்சு. And certificate வந்து இங்கே இருக்குது. ஸோ மேபி ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணோன்னா நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷனை ஒன்று சேர்த்து இங்கே வந்து அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ சம் எரர் இருக்குது, பட் அதெல்லாம் ஒன்றும் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ கன்சிடர் நம்ம அப்லோடும் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ நம்ம என்ன வெர்ஷன் இங்கே வச்சுருக்கோமோ அப்ளிகேஷனில், ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வெர்ஷன் மென்ஷன் பண்ணுறோம்ல 1.0. ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்துடும். இந்த டெஸ்ட் ஃப்ளைட்டுங்கிற பிளேஸில் வந்து அந்த வெர்ஷன் வந்து வந்துடும். ஓகே, அண்ட் இந்த டெஸ்ட் ஃப்ளைட்டுங்கிறது என்னதுன்னா, நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறது, நம்ம அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து டெஸ்ட் ஃப்ளைட்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது வழியாக நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஆப் ஸ்டோர் டேப் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து நம்ம என்ன வெர்ஷன் ரிலீஸ் பண்ண போகிறோமோ அதுக்கான வெர்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த ஃபீச்சர் என்ன ஃபீச்சர் போகுதுன்ட்டு. அண்ட் ஆப் ஸ்டோரில் தேவையான நம்ம ஸ்க்ரீன்ஷாட்ஸையும் அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் சம் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் யுவர் ஆப், கீவேர்ட்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். அண்ட் சப்போர்ட் யூஆர்எல், மார்க்கெட்டிங் யூஆர்எல். அண்ட் ஸோ இது வந்து எந்த பில்டை வந்து நான் சூஸ் பண்ண போகிறேனோ, ஸோ எந்த வெர்ஷனை நான் சூஸ் பண்ணுறேனோ அது வந்து இங்கே வந்துடும். அண்ட் இமேஜில் அசர்ட் ஆட் பண்ணணும். அண்ட் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம மேனுவலாக ரிலீஸ் பண்ணலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த சப்மிட் ஃபார் ரிவ்யூ பட்டனை வந்து டேப் பண்ணணும். இந்த சப்மிட் ஃபார் ரிவ்யூவை டேப் பண்ணால் ஆப்பிள் வந்து ரிவ்யூ வந்து ஆப்பிள் கிட்ட போகணும். ஸோ ஆப்பிள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஆப்பை வந்து அப்ரூவ் பண்ணுவான் ஆக்சுவலாக. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் வந்து மேபி 1 or 2 days ஆகும். ஸோ அவன் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவான், நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோமா இல்லையான்ட்டு. ஓகே, ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் அவன் அப்ரூவ் பண்ணுவான். ஸோ இதுதான் வந்து நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறதுன்ற ஒரு ஆப்ஷன். ஸோ நம்ம ஈவன் இதில் இன்னா பர்ச்சேசஸ் இருக்குது அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. ப்ரைஸிங் அண்ட் அவைலபிலிட்டி, எந்தெந்த கண்ட்ரீஸில் நம்ம டிஸ்பிளே பண்ணணுன்ட்டு. அண்ட் மற்ற இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ஒரு அனலிட்டிக்ஸ் டேப் இருக்குது. ஸோ அனலிட்டிக்ஸ் டேப்பில் வந்து நம்ம ஆப் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக வரும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த அனலிட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் எந்தெந்த யூசர்ஸ் இருக்காங்க ஆப் ஸ்டோர் கனெக்டில். அண்ட் சம் பில்லிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணணும். ஸோ தட் ஆப்பிள் வந்து என்ன பர்ச்சேஸ் வழியாக எதனா காசு போடணுன்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நேராக போடுவாங்க. ஓகே, யா. ஸோ ஐ திங்க் நம்ம வீடியோ முடிய போகுது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த செட்டப் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அண்ட் எப்படி இதில் ஆட் பண்ணணுங்கிறத பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.